சாப்டர் ஸ்டார்டிங்ல என்ன நீங்க மறுபடியும் பிளேயர் ஆக போறீங்களான்னு டியூக் ஷாக் ஆகுறான். நம்ம ஹீரோ அதுக்கு எதுக்குடா இப்படி ஷாக் ஆகுற, உனக்கே தெரியும்ல எனக்கு அதை தவிர வேற எதுவும் செய்ய தெரியாதுன்னு. ஆனா நீங்க முன்னாடியே ரெஸ்ட் எடுக்க தானே விரும்புவீங்க. அதெல்லாம் 25 வருஷத்துக்கு முன்னாடிதான், இப்ப இல்ல. எனக்கு இது ஒன்னும் நல்ல ஐடியாவா தோணல. நம்ம ஹீரோவும் ஏன்னு கேக்குறான். ஏன்னா ஃபென்சர்ஸ்னால தான். ஃபென்சர்ஸ்னு யார சொல்லுவாங்கன்னா, அவைக்கண்ட் ஆனதுக்கு அப்புறம் அவங்களோட பவர்ஸை யூஸ் பண்ணி கிரைம்ஸ் பண்றவங்கள தான் அப்படி கூப்பிடுவாங்க. மேலும் அவங்களோட தேவைக்காக அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. நம்ம ஹீரோ ஆனா அந்த காலத்துல எல்லாம் அவங்களால மூச்சு கூட விட முடியாது. அதெல்லாம் அப்போ. இப்பெல்லாம் காலம் மாறி போச்சு. அது மட்டும் இல்லாம செகண்ட் ஃப்ளோர்ல சிசிடிவி கூட கிடையாது. இப்பெல்லாம் அவங்கள எந்த கண்ட்ரியாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. நம்ம ஹீரோ டியோக், நீ ஏன் நான் பிளேயர் ஆகிறத விரும்பலன்னு எனக்கு தெரியும். ஏன்னா எனக்கு இன்னும் ஹேட்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னு தானே. டியோக்கும் ஆமா, அவங்களாம் உங்களை கொல்றதுக்காக பைத்தியக்காரத்தனமா சுத்திட்டு இருக்கானுங்க. அதனால இப்ப நீ பிளேயர் ஆகணும்னா அதுக்கு இருக்க ஒரே வழி ஸ்பெக்டர் அப்படிங்கிற பேரை தூக்கி போட்டுட்டு பழைய நேமான ஜின்ஹோவை வச்சு கண்டினியூ பண்றதுதான். ஆனாலும் நீ எதுக்காக பிளேயராக விரும்புற? அதுக்கு நம்ம ஹீரோ, நான் 10வது ஃப்ளோருக்கு போகணும்னு ஆசைப்படுறேன். அதுவும் இல்லாம நீங்க 3rd ஃப்ளோரை கிளியர் பண்றதுக்கான வழியை கண்டுபிடிக்கல இல்லையா? அதுக்கு அவனும் ஆமா அஃப்கோர்ஸ் இன்னும் இல்ல. நம்ம ஹீரோ ஆனா எனக்கு ஒரு வழி தெரியும்னு சொல்றான். அவன் உடனே ஷாக் ஆயிட்டு, என்ன உங்ககிட்ட அதுக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்கா? ஆமா, உங்களுக்கு ஃப்ராஸ்ட் குவீனோட நியூக்ளியஸ் தானே தேவைன்னு சொன்னீங்க. நான் அதை சாப்பிட்டுட்டேன். அதுக்கு டியோக், ஓ நீங்க சாப்பிட்டு முடிச்சிட்டீங்களா? அதில்லடா, நான் அந்த நியூக்ளியஸ சாப்பிட்டுட்டேன். உடனே டியோக்கு ஏண்டா இப்படி பண்ணன்னு விட்டா நம்ம ஹீரோவை கழுத்த நெரிச்சே கொன்றுவான் போல. நம்ம ஹீரோ, டேடே நான் அதை வேணும்னு எல்லாம் பண்ணலடா. நான் அதை டிஃபீட் பண்ணதும் அது ஆட்டோமேட்டிக்காவே சோர்ஸ்ஃபுல்லா என்னோட பாடியில உள்ள போயிடுச்சு. என்னால என்னடா பண்ண முடியும்? அடக்கடவுளே, இதை கேட்கும்போதே என் ரத்தமே கொதிக்குதுறான்னு டியோ கதறான். நம்ம ஹீரோ, கவலைப்படாத, இப்ப என்கிட்ட ஃப்ராஸ்ட் ஸ்கில் இருக்கு. அப்படின்னா உன்னால 3rd ஃப்ளோரை ஹேண்டில் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். சரி, நீ திரும்ப வரதுக்கான காரணம் அது உன்னோட காம்ரேட்ஸ் ரிலேட்டடான விஷயமா? நம்ம ஹீரோவும் ஆமா, நீ சொல்றது ரைட் தான். சரி விடு, இப்போதைக்கு உன்னோட ஃபேஸ பார்த்த டாக்டர்ஸ் எல்லாரையும் நான் கவனிச்சுக்கிறேன். ஓ அப்படியா, ரொம்பவுமே நன்றி டியோக். அண்ட் என்னோட எபிலிட்டிஸும் மொத்தமா சீல் ஆயிடுச்சு. இப்ப நான் லெவல் 1ல தான் இருக்கேன். அதனால எனக்கு புதுசா ஒரு நியூ லைசன்ஸ் வாங்கி தர முடியுமா? சாரிப்பா தம்பி, நானும் உன்கிட்ட சொல்றதுக்கு மறந்துட்டேன். இந்த காலத்துல பிளேயர் அசோசியேஷனை விட கில்ட்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காங்க. அதனால என்னால லைசன்ஸ் எல்லாம் வாங்கி தர முடியாது. இப்பெல்லாம் பெரிய பெரிய கில்ட்ஸ் தான் எக்ஸாம்ஸ கண்டக்ட் பண்றாங்க. அந்த எக்ஸாம்ஸ்ல நீ பாஸ் பண்ணா மட்டும்தான் உனக்கு லைசன்ஸ் கிடைக்கும். அப்படின்னா உன்னால எதுவும் பண்ண முடியாதா? இத கேக்குறதுக்கே எனக்கு எரிச்சலா இருக்கு. அப்படியே கட் பண்ணி பிளேயர் லைசன்ஸ் எக்ஸாம் நடக்கக்கூடிய இடத்த காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் அங்க வந்துட்டான். அங்க ஒரு பொண்ணு உங்களோட நம்பர் 75 பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வாங்கன்னு ஒரு ஹால்ல கூட்டிட்டு போய் உங்களோட டர்ன் வர வரைக்கும் இங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றான். நம்ம ஹீரோவும் அங்க வந்து உட்காந்துட்டு என்னோட டர்ன் வர வரைக்கும் சரி இவங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்கலான்னு அவனோட ஸ்கில் டார்க்னஸ் ஆஃப் வாட்ச் காட ஆக்டிவேட் பண்றான். அப்ப அவங்க பேசுறதெல்லாம் கேக்குது. ஒருத்தன் என்ன சொல்றானா, ஹேய் நீ இந்த நியூஸ கேள்விப்பட்டியா? ஏன்ஷியன்ட் 2nd ஃப்ளோர்ல ஃபைனலா ஏதோ சொல்ல வரான். அடுத்ததா இன்னொருத்தன், டேய் நீ கேள்விப்பட்டியா? இன்னைக்கு பிளேயர் அசோசியேஷனோட பிரசிடென்ட் டியோக்கும் எக்ஸாம பாக்குறதுக்கு வந்திருக்காராமே. இன்னொருத்தவன், நான் ஃபெயிலானா இதோட 4வது முறைன்னு சொல்றான். நம்ம ஹீரோ எதுவும் யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி தெரியல. அப்போ நம்பர் 1 வாங்கன்னு கூப்பிடுறாங்க. அப்ப ஸ்கிரீன்ல அவனுக்கான மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப அந்த பர்பிள் ட்ரெஸ் போட்டவன் நம்பர் 1 பார்த்துட்டு அவன் அந்த ஸ்பியரை வச்சு மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் பயமுறுத்துறானே. இப்படியே போச்சுன்னா அவன் ஈஸியா பாஸ் ஆயிடுவானோன்னு எனக்கு பொறாமையா இருக்கு. நம்ம ஹீரோ, ஸ்பியர் யூஸ் பண்றவங்க அவங்கள சுத்தி உள்ள ஏரியாவை கவர் பண்ண முடியும். ஆனா ரொம்ப க்ளோஸா வந்துருச்சுன்னா ஸ்பியரை வச்சு ஒன்னும் பண்ண முடியாது. நம்ம ஹீரோ சொன்ன மாதிரியே அந்த காப்ளின்ஸும் அவனை சுத்து போட்டு பொளந்தெடுக்குதுங்க. இப்ப நம்பர் 1 ஃபெயில்னு அனௌன்ஸ் பண்றாங்க. இறுதியா நம்ம ஹீரோட நம்பர் 75ன்னு அனௌன்ஸ் பண்றாங்க. அங்க இருக்க எல்லாரும் என்ன பேசிக்கிறாங்கன்னா, இதுவரைக்கும் பார்ட்டிசிபேட் பண்ண ஆப்ளிகன்ஸ் எல்லாருமே வேஸ்ட், ஒன்னுத்துக்கும் உதவாதவனுங்க. சரி நெக்ஸ்ட் யாருன்னு பார்க்கலாம். அடுத்ததா நம்ம ஹீரோவை வரத பார்த்து எல்லாரும் வாய பொளக்குறானுங்க. அதுல ஒருத்தன், யாரா இவன், இருக்க வெப்பன் எல்லாத்தையும் பொறுக்கிட்டு வந்திருக்கான். இன்னொருத்தவன், இவனை பாக்குறதுக்கு ரொம்பவுமே ஒல்லியா இருக்கான், இவனால எல்லா வெப்பனையும் தூக்கிட்டு சண்டை போட முடியுமான்னு தெரியலையே. இன்னொருத்தி, இவன் ஸ்பெக்டரோட ஒரு காப்பி கேட், நான் தான் அவன் கிட்ட தனியா தெரியற மாதிரி இருக்கணும்னு சொன்னேன். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு டியோக் சொல்றான். அப்ப நம்பர் 75 நீங்க ரெடியான்னு அனௌன்ஸ்மெண்ட் வருது. அடுத்ததா எக்ஸாமும் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஹீரோ, என்ன 20 காப்ளின்ஸா? இது உண்மையிலேயே ரியலா இருக்கிற மாதிரியே இமிடேட் பண்ணிருக்காங்க. இது எனக்கு என்னோட பழைய நாட்களை தான் ஞாபகப்படுத்துது. சரி வாங்கன்னு சொன்னதும் அதுங்களும் அட்டாக் பண்ணதுக்காக கத்திக்கிட்டே ஓடி வருதுங்க. நம்ம ஹீரோ ஸ்பியர் எடுத்து ஸ்லாஷ் பண்ணதுல 4 காப்ளின்ஸ் காலி. இத பார்த்து அங்க இருக்க காப்ளின்ஸ்கெல்லாம் அல்லு விடுது. நம்ம ஹீரோ, என்ன நான் 4 போட்டு தள்ளனதும் இன்னும் 4 காப்ளின்ஸ் உடனே அப்பியர் ஆகுதுங்க. ஆனா இதனால என்ன யூஸ் இருக்குன்னு டேகர் எடுத்து நம்ம ஹீரோ பின்னாடி ஸ்னீக் அட்டாக் பண்ணலாம்னு வந்த அந்த காப்ளின்ஸ் மேல அட்டாக் பண்றான்.
அதுல 5 காப்ளின்ஸோட கதை முடியுது. இத பார்த்துட்டு மீதி இருந்த காப்ளின்ஸ்லாம் அங்கிருந்து தப்பிச்சு ஓடுதுங்க. நம்ம ஹீரோ ஓடுனா மட்டும் விட்டுருவேனான்னு எனக்கு ஆர்ச்சரி கத்து கொடுத்தது யாருன்னு தெரியுமா? அட்டாக் பண்ணிட்டே இது இன்ஃபேமஸான கில்பர்ட் தான்னு சொல்றான். அப்ப இத பார்த்து காண்டான காப்ளின்ஸ் பல்ல கடிச்சுக்கிட்டு எல்லா காப்ளின்ஸும் ஒட்டுமொத்தமா சேர்ந்து ஹீரோவை சுத்து போடுதுங்க. இத நோட்டீஸ் பண்ண நம்ம ஹீரோ ஸ்வாட் எடுத்துக்கிட்டு நிக்கிறான். அந்த காப்ளின்ஸ் எல்லாம் ஒன்னு சேர்ந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றதுக்காக பாயுதுங்க. நம்ம ஹீரோ ஸ்வாட் எடுத்து ஸ்விங் பண்ணதுல எல்லா காப்ளின்ஸோட கதையும் முடிஞ்சிருச்சு. அப்ப நம்பர் 75 கங்க்ராச்சுலேஷன், நீங்க பாஸ் ஆயிட்டீங்கன்னு அனௌன்ஸ்மெண்ட் வருது. நம்ம ஹீரோ என்னடா இது, இத பண்றதுக்கே என்னோட பாடி இப்படி வலிக்குது, நான் முதல்ல போய் என்னோட பாடியை ஸ்ட்ரென்தனிங் பண்ணணும்னு நினைக்கிறான். அப்ப அங்க இருக்க ஒருத்தன் இவன் ஜஸ்ட் ஒரு காப்பி கேட் மட்டும்தான். சுருட்ட மண்டை, வெப்பன்ஸை ஹேண்டில் பண்றதுல இவனோட டேலண்ட் எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. இன்னொருத்தன் ஆனா இவனோட ப்ரொஃபைல செக் பண்ணும்போது வெப்பன் ப்ரொஃபிஷியன்சி ஸ்கில் மட்டும்தான் இருக்கு. அண்ட் அதோட அது டி ரேங்க்ல இருக்கு. இன்னொருத்தன் என்னது டி ரேங்கா, அவனுக்கு ஒரு சப் ஸ்கில் உட இல்ல, அதுவும் அவனோட மெயின் ஸ்கில்லே டி ரேங்க்னா இவனை ட்ரெயின் பண்றதே வேஸ்ட். இன்னொருத்தி இவன் மேல இன்வெஸ்ட் பண்றதால நமக்கு எந்த யூஸும் இல்ல. நம்ம டியோக் லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு, இந்த முட்டாள்களுக்கு இவனை பத்தி ஒன்னும் தெரியல, அதுவும் நல்லதுக்கு தான், நான் இவனை பிளேயர் அசோசியேஷன்ல சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம ஹீரோவோட லைசன்ஸும் வந்துருச்சு. இதோட சாப்டர் 4 முடியுது கைஸ்.